உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கனகவலி அம்மா அப்பா கிட்ட இந்து அக்காவை பத்தி பேசினதை கேட்கும் போது நமக்கே ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இந்து அக்காவுக்கும் காணாம போன என் அக்காவுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. 2 பேருமே குழந்தையில இருந்து ஆசிரமத்துல வளர்ந்தவங்க. இதுக்குள்ள என்னமோ இருக்கு. சுடரம்மா, என்ன அஞ்சலி? ஏங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அஞ்சலி, என் அக்காவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அக்காவை பத்தியா? ஆமா. உங்களுக்கு அக்காலாம் இருக்காங்களா? இருக்காங்க அஞ்சலி, ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஓ, நானும் சுப்பிரமணி தாத்தாவும் அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அவங்க காணாம போயிட்டாங்களா? ஆமா அஞ்சலி, என் அக்கா குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிட்டா. என் அக்காவை ஒருத்தவங்க ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆசிரமத்திலயா? ஆமா. எங்க இந்து அம்மா கூட குட்டி குழந்தையா இருக்கும்போது ஆசிரமத்துல தான் இருந்தாங்களாம். தெரியும் அஞ்சலி. ஓ, உனக்கு தெரியுமா? ஆசிரமத்துல தனியா வளர்றது ரொம்ப கஷ்டம்ல. என் அம்மாவும் உங்க அக்காவும் ரொம்ப பாவம்ல. எங்க டாடி கூட ஒரு புடவை கையில வச்சுக்கிட்டு அம்மாவை நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமா சுடரம்மா. அந்த புடவையில தான் எங்க அம்மாவை குழந்தையா இருக்கும்போது சுத்தி வச்சிருந்தாங்களாம். அஞ்சலி, எனக்கு அந்த துணியை பார்க்கணும். எடுத்துட்டு வந்து காட்டுறியா? இப்பவே நான் போய் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு காலையில ஹேல் சார் அந்த பேப்பரை புடுங்கினதுல இருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மறைக்கிற மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த துணி என்ன ஏதுன்னு பாத்துடலாம். சுடரம்மா, இதான் அந்த புடவை. இதே மாதிரி ஒரு துணியில அக்காவும் குழந்தையா இருந்தப்போ அவளை சுத்தி விட்டு இருந்தோம்னு அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இந்து அக்காவுக்கும் என் அக்காவுக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் தோணுது. இந்த புடவையோட கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா அஞ்சலி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவைய நான் அப்புறமா உன்கிட்ட கொடுக்கறேன். சரி சுடரம்மா, நீங்க அப்புறமாவே கொடுங்க, நான் விளையாட போறேன். சரி, போயிட்டு வா. இது அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரமத்துல நானும் அப்பாவும் சைன் பண்ணி கொடுத்த பேப்பர் ஆச்சே. இது எப்படி ஹெல் சார் கிட்ட வந்துச்சு? இத பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு தான் அவ்வளவு கோவமா ஏழு சார் என்கிட்ட இருந்து புடுங்கினாரா?
அப்போ நம்ம அக்காவுக்கும் ஏழ்சருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்து அக்காவை சின்ன குழந்தைய ஆசிரமத்துல வந்து விடும்போது அவங்க மேல இந்த துணி சுத்தி இருந்ததா எழில் சார் அஞ்சலி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம இதே துணியை எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட காட்டுவோம். அவர் இத பார்த்துட்டு என்ன சொல்றாருங்கிறத வச்சுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அப்பா, என் பெரிய பொண்ணு உங்க அக்கா காணாம போனப்போ அப்போ போத்திருந்த புடவுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. உங்க அக்கா காணாம போகும்போது இந்த புடவை தான் அவன் மேல சுத்தி இருந்தது. ஹலோ அங்கிள். சாப்பிட்டீங்களா அங்கிள்? சாப்பிட்ட தம்பி. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு I'll join you. Okay? சரி. சுடர், என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னாச்சு? இந்த பேப்பர் உங்ககிட்ட எப்படி சார் வந்துச்சு? இது என் அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என் அப்பாவும் சைன் பண்ணி ஆசிரமத்துல கொடுத்த பேப்பர். இது நம்ம வீட்டு கபோர்ட்ல எப்படி சார் இந்த பேப்பர் வந்துச்சு? சொல்லுங்க சார். அது வந்து சுடர், அது இந்து அக்காவை இந்த துணியில சுத்தி தானே ஆசிரமத்துல எடுத்துட்டு வந்து விட்டாங்க. சொல்லுங்க சார். ஆமா சுடர், ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.